மைன்கிராஃப்ட் ஆன் த பார்ட் 2 நேத்ரா. ஸோ யார் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்கண்ணா? நேத்ரா எங்கடி இருக்க? ஐயோ மங்களகரமாக மஞ்சள்லாம் ஆரம்பிக்கிறோம். ஓகே, மங்களகரமாக மழையிலே ஆரம்பிக்கிறோம். ஸோ மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் மிஸ் ஆனது. சரி, ஓகே பாய். எத்தனை உனக்கு ஏதாவது பூ வேணுமா? பூ. ஸோ நம்ம இவளுக்கு ரோஸ் கொடுத்து வெல்கம் பண்ணுவோம். டா நேத்ரா, டா எடுத்துக்கோ. ரோஸ் இருக்கும், தேவைப்படும், எடுத்து வச்சுக்கோ, சரியா? ஸோ கைஸ், நம்ம ஒரு வில்லேஜுக்கு கிளம்புறோம். வச்சிருக்கிறியா? தேவையான பொருளை உடச்சிருக்கிறியா? என்னடி உடைக்கிற? ஒரு செஸ்ட்டு கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும், எடுத்து வச்சுக்கோ. நம்ம பொருள்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். ஓகே ஃபைன், போரும். எடு இதோட போகிறோம். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேம்பை எடுத்துப்போம். எடுத்துக்கோ போகலாம். அப்புறமா நான் எனக்கு என் பெட் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஒரே ஒரு கேம்ப் ஃபயர் போடுறேன். உனக்கு 2 தேவையா? இல்லை வா போகலாம். தூங்கிட்டு போகலாமா? இல்லை, நான் காலையில் ஆயிடுச்சுல, வாடி போகலாம். பக்கத்தில் ஏதாவது மைனிங் ஏரியா இருந்துச்சுன்னா அங்கே நம்ம மைன் பண்ணிட்டு போகலாம், சரியா? ஃபுட் இல்லையா? போகிற வேலையில் ஆடு இருந்துச்சுன்னா நீ அடிச்சுக்கோ. கத்தி இருக்கா கையில்? இல்லை, நான் தரேன். தூக்கி வீசுகிறேன், போய் கீழே போய் எடுத்துக்கோ. தூக்கி வீசுகிறேன், வெயிட் பண்ணு. எடு, கத்தி முன்னாடியே இருக்க வேண்டியதானே. பிக்கேஸ் வேணுமா? ஆமாம், போகிற வேலையாரு கேவ் இருக்கும், அங்கே நம்ம மைனிங் பண்ணிட்டு போவோம். கைஸ், என்னன்னு தெரில, யார் மாடு அடிச்சு போனாங்கன்னு தெரில. 4-5 மாடு இருந்துச்சிங்க, அது யார் கொண்டாங்க. இப்போ ஒரு மாடு தான் உயிரோடு இருக்குது, என்னன்னு தெரில. சரி, இது நேத்ரா உள்ளே வா. மக்கா டோர் சாத்தி உள்ளே வந்துடு. நேத்ரா பிக்கேஸ். அப்புறமா என்னது ஆக்ஸ் வேணுமா? மரத்தை விட்டு ஆக்ஸ் இங்கே இருக்கு பாரு. நேத்ரா, அங்கேருந்து எதுவும் எடுக்காத. இங்கே பாரு உனக்கு தரேன். இங்கே பாரு, பார்த்துட்டே இரு. ஆக்ஸ் வேணுமா? மரத்தை வெட்டருக்கு உனக்கு தரேன். இது என்ன வேணும் உனக்கு? லூசி, உனக்காக ஆக்ஸ் நான் தயாரிச்சுருக்கேன். இவர் 2 ஆக்ஸ் என் கையில் இருக்கு. எடு. அவ்வளோதான், பிக்கேஸ். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுது. இரு நீ என் பெட்டை நான் எடுத்துக்கிறேன். பாய். எவனா வந்து போடுவான். ஓகேவா? ஃபுட்டு நைட் ஆக போதா? என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? ஸோ கைஸ், நம்மகிட்ட ரெட் கலர் பெட் இருக்குது, எங்ககிட்ட பிளாக் கலர் பெட் இருக்குது. ஐயோ சாரி, ஸோ என்னமோ சொல்ல வந்தேன். சரியா போச்சு. யார்ட்டு? ஐயோ. ஸோ வந்து இந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாமா? இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேஸ். இங்கே தங்க போகிறேன். ஆமாம், பெட்லாம் எடுத்துக்கிட்டால வர வழியில் ஏதாவது பிளாக்லாம் பார்த்தேன், மரம்லாம் பார்த்தோன்னா மெட்டீரியல். ஓகே. ஆமாம், வீடு யூஸ் ஆகும். கிராஃப்டிங் டேபிளும் மறக்காமல் செஞ்சுடு. நீங்கள் இப்போ வேண்டாம், வில்லேஜ் தேடி போவோம். நோவேடா, அவுட்டே இல்லை உனக்கு.
ஸோ கைஸ் இங்கே பாருங்க ஸ்னோ அதான் பார்க்காவுக்கு. ஸோ நம்ம பார்க்காவு ஸ்னோலாம் எடுத்துப்போம். ஸோ மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 2 இது. பார்ட் 1 பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? அப்படியே டர்ட்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோ. ஸோ சைடில் ஒரு கோழி வர அடிச்சு கொள்ளுடி. அதை சைடில் கோழி வருது அடிச்சு கொள்ளுடி. ஒன்றுட்டு அவனே எனக்கு இறக்கு மட்டும் தேவைப்படுது. பீஸ் எங்கே கிடக்குன்னு தெரில. ஓ மை காட் போனா. ஐயோ என்னோட இது ஷவல் உடச்சு போச்சுடி. தம்பி போச்சு. என்ன பண்ணிடுது? கவலைப்படாத தம்பி. ஓ அப்ப என்னை பார்த்தா சொம்பி மாதிரி தெரியுறேன். இப்போ நமக்கு பாதுகாப்புக்காக இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஓகேவா, இப்போ நம்ம நைட் ஆயிடுச்சு, நல்லா தூங்கி காலையில் எழுந்திரிச்சு போகிறதுக்கு நம்ம யார் அடிச்சுது ஸ்கெலிட்டன் தள்ளி போன பண்ணி பேசாம அடிச்சுட்டேங்க. யாரா இவன்? இல்லை நான் இல்லை சார். நான் உள்ள போறேன், கேக்குள்ள போறேன். நீ விட்டுரு, நீ மறந்துடு நேத்ரா. போடா போடா போடா, சாப்பிடு. பொருள் எடுத்துட்டா சாப்பிடு. ஓடுறா டேய் நேத்ரா, நீ அங்கேயே கடை இல்லை, கேக்குள்ள வந்துடு. கேப் ஒன் நீ காலி. ஆக்சுவலி பார்த்து வா. ஷாவு யார் உனக்கு? எனக்கு ஹெல்த் இல்லடி எருமை. ஏய் இருடி, ஓடி வாடி உள்ள. கேக்குள்ளடி. தம்பி அடிக்கல போறா தம்பி, தள்ளி போ. அண்ணன் தைரியசாலி. கேக்குள்ள வாடி. அது இருக்கட்டே கைஸ், முடியல கைஸ். ஏதாவது பொருள் எடுத்து உன்னை விட மாட்டேன். நம்ம பிளான் இங்கே ட்ராப் பண்ணுவோம். அடிக்க பாக்குறடி, ஜாக்கிரதையாதே. தெரிச்சு ஓடணும். வீட்டுக்குள்ள இருக்கேன், நல்லா வர முடியாது. நமக்கு இதே போட்டு நினைக்கிறேன். என்னடா ஏன் பேய் இருக்கா? யாரு தக்குற வீடுக்குள்ள வாடி. ஓய் அடிக்க வர செய்வியாடி.
வாடி இது வந்து என்னோட பேஸ். வாடி போகலாம், காமிக்கிறேன். தூங்குனா சரியாயிடுவா. இளைஞர் மேனுக்கா டக்குன்னு வா. உள்ள போ. கமான் கமான். வா 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 வா. சரி நேத்ரா உள்ள போ. உள்ள போ. இங்க தங்கிப்போம். பெட்டை போடு. பெட்டை போடுப்பா. இல்லை உள்ள இங்கே வா. இங்கே பெட்டு போடு. நான் இங்கே போட்டுக்கிறேன், நீ அங்கே போடு. இங்கே போடு. நான் இங்கே போட்டேன். நான் இங்கே போய் படுத்து தூங்கிட்டேன். நீ டக்குன்னு படுத்தா நல்லது. சேஃபு கத்தி இருக்கு. அவனை அடிச்சுக்கொள்ள தானே. அப்புறம் கத்தி இருந்தனால தான் நீ பயந்த. கரெக்டா? யார் ஒருத்த மட்டும் தூங்கலாடி? யாரு தூக்கிட்டல பெட்டை? சரி, இன்வெர்டருக்குள்ளே உன் பெட்டை வச்சுக்கோ. ஓகேவா? சரி, ஒரே ஒரு நிமிஷம் வரு. தேவையான பொருள்லாம் இங்கே இந்த குப்பைக்குள்ளே போட்டுட்டு வந்துடுறேன். ஆனால் போட்டாச்சு, வா போகலாம். வராத வராத, வெடிகுண்டு மாமா இருக்கு. ஓ அடிச்சிடுறேன்டி. பாரு என் அண்ணனோட பவர். யார் தள்ளிப்பட. என்ன வெடிச்சிட்டான்? மேத்து கம்மியாரு. இங்க பாரு வெடிச்சிட்டான். நல்லவே நமக்கு என்ன பிரச்சனையும் ஆகலப்பா. சரி இது ஸ்னோ எடுத்துப்போம் கொஞ்சம். இங்கெல்லாம் ஸ்னோ இருக்குல்ல, எடுத்துப்போம். எடுக்க வேணாம் கிளம்பலாம். இப்போ வா. இங்க பாரு தங்கம். சரி நம்ம ஒரு சில பிளாக்லாம் எடுத்துப்போம். ஏன்னா வர வழி மறந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது. இன்னைக்கு ஒரு சில பிளாக் எடுத்துக்கோடி. ஷவல் இல்லையா அவங்ககிட்ட? ஐயோ அப்போ நம்ம எனக்கு தெரியாது. உனக்கு சாரி. நம்ம வில்லேஜுக்கு போகிற பிளான் அப்படியே ட்ராப் பண்ணிடலாமா? உனக்கு யோசனை வருதா? வா வா அப்போ வா பார்க்கலாம். ஏய் ஐஸ் கட்டியில இது கண்ணாடியில உடச்சா வந்தா நீங்க யார் இங்க நேத்ரா வா ஸ்னோ போர்டு விளையாடுவோம். நீ பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுதுன்னு போவோம். வில்லேஜ் இல்லைன்னா நான் உன்னையே தான் அடிப்பேன். ஸோ இங்கே போய் பார்ப்போம் வில்லேஜ் ஏதாவது இருக்கான்னு. இருக்காங்க. நம்ம மேலே ஏறி தான் பார்க்குறோம் வில்லேஜ் இருக்கா இல்லையான்னு. மரத்து மேலே ஏறி பார்ப்போமா? இருடி மேலே அந்த இடத்துல இருக்க மாதிரி. ஐயோ ஸோ வில்லேஜ் எதுவும் இங்கே இருக்கிற மாதிரி தெரில. பிளான் ட்ராப். இந்த நான் தான். ஏய் இங்க பாரு நாய்க்குட்டி.
ஐயோ நேற்று இவ்வளோ வைக்கிறியா? ஆஹா செத்து போயிட்டான். டக்குனு வாடி, பொருள் இங்கே இருக்கு. நான் எங்கே இருக்கேன் எனக்கு தெரியும்ல. நான் என்ன பொருள் நானே எடுத்துகிட்டு வர்றதா? ஸோ கைஸ் நம்ம பிளான் இங்கேயே ட்ராப் பண்ணுறோம். ஸோ வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாமா? ஸோ இங்கே ஃபுட்லாம் ஸோ பிளான் ட்ராப் பண்ணிடலாம் இங்கேயே. ஓகேவா? ஆமாம் ரெடி. ஸோ நம்ம இங்கேயே பிளானை ட்ராப் பண்ணுறோம். வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் பார்ப்போமா? மைனிங் போகலாம். மைனிங் ஓகேவா? அப்புறம் ஏன் இருக்கிற டக்குன்னு சொல்லு. பன்னிசாத கூப்பிடு. இல்லை வேணாம், உங்கள் அண்ணன் கூப்பிட வேணாம். நான் வந்துட்டேன். நம்ம ஒரு நிமிஷம் ரெடி. இடிய இன்னும் உடச்சிருக்கிறேன். நீ அதை உடைக்கலையா? யார் நமக்கு சாப்பாடு டி. அதான் நமக்கு சாப்பாடு அடைச்சு நம்ம பண்ணு செய்யணும். ஞாபகம் இருக்கட்டும். பிளடி இடியட். இதான் உன் பொருள். ஏதாச்சும் இங்கே கீழே போடுறேன், வந்து எடுத்துக்கோ. அப்படி என்னடி இது கையில் என்னோட தானே? இது வீட்டு மாதிரி உடச்சது தானே சீட்லாம். எடுக்கடி உடச்சி என்னோட. சரி சரி வச்சுக்கோ. உனக்கும் விவசாயம் பண்ண டேப் கூட எடுத்துட்டு போ. சரி நேரத்தில் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாமா? கேவுக்குள்ள போய் நம்ம போர்ட்டல் தேடி போகலாம். போர்ட்டல் கேவுக்கு போகலாம். கேவ் தேடலாம். வா ஃபஸ்ட்டு நேராக போகலாம். வா. கண்டிப்பாக பக்கத்தில் கண்டிப்பாக கேவ் இருக்குண்டி. கையிலடா பிளாக் இருக்கா? இந்த மாதிரி நான் இது இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல. நான் இப்படி வச்சுட்டே வரேன். ஐயோ க்ரீப்பர் வெடி கூட மாமா. நீ சைடு வந்துடால. அங்கே பாரு. வா போகலாம். நான் மாட்டிக்கிட்டேன். வாடா 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 மாமே. கேவ் கிடைச்சிருச்சு. ஐயோ குட்டி பசங்க பாரு. எங்க பாரு. இங்கே தான் பக்கத்தில் ஏதோ கேவை பார்த்தேன். என்ன காணாமல் போயிடுச்சு. வாடி திரும்பியும் போகலாம். தங்கம் மெண்டல் நம்ம இருந்த கேவடி மெண்டல். ஓகே என்ன கிடச்சிருக்கு? சிக்கா வாடி. இன்னைக்கு நம்ம கேவடி பழைய கேவடி. அது நான் இங்கே தான் இருந்தேன். வாடிங்க. இருட்டாக இருக்கு. நானும் லைட் வச்சேன். சரி வாடி திரும்பி கேவை தேடி போவோம். அடையாளம் அடையாளம். நில்றாங்கிற ஆட அடிச்சுக்கோ. பசிக்கும்ல.
மாதிரி இருக்கா? இன்வெர்டருக்குள்ள தான் இருக்கான்னு பாரு. ஒரே ஒரு நிமிஷம். இன்வெர்டருக்குள்ள ஏன்டா ஒன்னே மட்டும் தனியா இருக்கு. ஆடை எடுத்துட்டு போய் வச்சிடலான்னு இருக்கேன். எழுபதான கொண்டுறேன்டா. வாடை எடுத்துட்டியா? வா, ஸ்டோர் கிடச்சிருச்சா? கோழிடா, கோழி. எது? ஆமா, எனக்கு தேவைப்படும். பெட்டு செய்ய போடு. போட்டியா கீழே? போலாம். எனக்கு தெரிஞ்சு இங்க நானே ஏதோ வில்லேஜ் இருக்குது. இருங்க மேடம், டர்ட்லாம் வச்சுட்டு வர வேணாமா? வரவழி ஃபுல்லாக டர்ட் எடுத்துட்டு வரணும். வலிக்கி விட்டுரும் பாட்டு. ஸோ கைஸ், நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாட்டான இடத்துக்கு வந்திருக்கோம். அடிக்கோண்டி, அடிக்காம நீ கொஞ்சமா அடி எருமை. ஏன் கொல்ல வராத? நான் திங்க போறேன்டி. தங்கச்சி தங்கச்சி கொல்லுடி. தங்கோ, நீ ஓடணும்டி. அங்கே நிப்பியா? சக்குமான முன்னாடி அங்கேயே உட்காந்துட்டு போல. நான் டோட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஆனால் பிளாக் மாதிரி வச்சு பண்ண ஃபாலோ பண்ணிட்டு வரியா? ஸ்ட்ரைட்டாக போகணும். கரெக்டாக சொல்லி டர்ட்டு ஆனால் மண்ணாக இருக்கும் பார்த்தியா? அப்படி வா 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 வாடா வாடா. வலிக்குதே, அடிப்பட்டு தங்கம். ஒன்றும் பண்ணாரு. பேப்பர் மாதிரி இருக்கு, உடைப்போமா? இந்த கேம் வந்து நான் வெளியே போகலான்னு இருக்கேன். நீ ஓவரா பண்ற. ஏய், வெடிகுண்டு மாமாடி ஓட்டேன்டி நான். சேஃப்டியான இடத்துல கேட்டு வீட்லயே இரு, சரியா? ஏன் நான் வர மாட்டேன்னு கவலையா இருக்கா? நான் இந்த கேம் தான் இருப்பேன். வில்லேஜ் தேடிக்கிற முடியும். வர மாட்டேன். எத்தனை ஸ்கேட் இருக்கான்னு பாரு. நான் கிளம்புறேன்பா. டேய், என்னை விட்டுடுறா. நான் இல்லடா. டேய் நான் இல்லடா, விடுங்கடா என்னைய. பை இவன் நம்ம தேடி அம்மா வாய்ப்பே இல்லை நேத்ரா. ஸோ கைஸ், வீட்டுக்கு போகலாம் இப்போது நம்ம. ஸோ நான் வச்சுட்டு வந்துட்டு. ஸோ அங்கே பாருங்க, தூரத்தில் வெடிகுண்டு மாமா இருக்கான். எப்படி கன் போட கிடைக்கிற அளவுக்கு நான் போட்டு அடிச்சிருக்கேன். ஸோ வந்து வேறு ஏதாவது விஷயம் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பிளான் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ வேலை ஓவர். ஸோ நம்ம தூங்குவோம்.
தூங்கிடுச்சு. வேறு யாரும் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நேத்ரா மாடை திறந்து விட்டியாடி? மாடை திறந்து விட்டியா? உண்மையை சொல்லு ரைஸ். மாடை காணோம் வேறு. ஸோ இவனோட ஒரே ரோல்மையாக போச்சுன்னு என் தங்கச்சின்னு கேம்க்கே போட மாட்டேன். ஐயோ மணி பண்ணிட்டுப்போம். என் தங்கச்சி ரப்பில் அப்புறமா கொடுத்துப்போம். நேத்ரா ஒரு நிமிஷம் இங்கே வா. ஒரே நிமிஷம் உங்களுக்கு ஒன்று காமிக்கணுங்க. வா இல்லை வா, ஒரே ஒரு நிமிஷம். உன் பொருள்லாம் இங்கே எடுத்து வைக்கிறேன். இங்கே கேளு, நீங்கள் வாட்டு ஒரு நிமிஷம். இங்கே வா. இந்த ரெண்டு மூணு பொருள் அயன் நான் கலெக்ட் பண்ணுது. என் பெட்டி கோயில் தூக்கிட்டு வந்திருக்கேன். அயன் பீஸ் என்னோடது. எவ்வளோ டைம் என்னோட எடுத்துட்ட நீ. திருடி வச்சுட்டு பழைய வந்து பார்க்கணும். இல்லை நம்ம ஆர்ட் சமையல் பண்ண போகிறோம். மாடு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது.
நான் கரெக்ட் பண்ணி வச்சுருந்து என் தங்கச்சி தூக்கி வச்சுருக்கா. ஸோ இதுவும் அந்த மாட போய் கூப்பிட்டு வரலாம். டேய் மாடா இங்க நில்றா டேய். போலாம் வா. ஸோ வந்து பிளான் இண்டோட ட்ராப் ஆகிடுக்குன்னு கூட நான் சொல்லலாம். ஸோ மாடை இழுத்துட்டு வந்து நம்ம உள்ளே வச்சாச்சு. அடுத்த வேர்ல்டுக்குள்ளே போய் பார்க்கணுமா வாங்க. ஸோ இனிமேல் அந்த வேர்ல்டு தான் நம்ம வீடியோஸ் வரப்போகுது. சர்வைவல் வேர்ல்ட்லேருந்து எப்பயாச்சும் தான் வீடியோஸ் வரும். ஓகேவா? ஸோ காப்பர் கோலம் இருக்கான். ஸோ காப்பர் மெட்டீரியல் வந்து 2 இருக்குது. க்ரீன் கலர் எனக்கு ஃபேவரட் கலரு. ஸோ அயன் கோலம் நிறையா இருக்காங்க. ஸோ இதான் சர்வேமுறை நான் தனியாக உட்காந்து கட்டிட்டு வீடியோ இருக்காது. கேரட் இருக்குது. ஸோ பொட்டேட்டோ இருக்குது. அயன் கோலம் இருக்காங்க. எனக்கு வந்து நிறைய பேர் பைக்கு போல். ஃபுல்லாகவே அந்த சைடு அயன் கோலம், இந்த சைடு அயன் கோலம் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் அடித்து கொண்டு இருக்காங்க போல். இரும்புலாம் கிடக்குது. அங்கே பாரு விஷயம் பொருள் அங்கே இருக்குது.
ஃபோட்டோஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ நிறைய கோலம் மயன்கோலம்ல இருக்காங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான். ஐயா இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே இருப்பாங்க. இங்கே அயன்கோலம் இன்னொரு உள்ளே பார்க்கறதுக்கு ஒரு அயன்கோலம் இருக்கான். அது வந்தால் ஸோ இங்கே ஒரு சமாளிச்சு அயன்கோலம் நடந்துப்பாங்க. இந்த ப்ளூ கலர் தான் நான் ஃபஸ்ட்டு அப்புறமா இன்னொன்று பிங்க் கலர் தவிர பிங்க் கலர் காலேஜ் போட்டுருக்கோம். அந்த ப்ளூ கலருக்கும் இந்த பிங்க் கலருக்கும் போட்டோம்னா இந்த ப்ளூ கலர் இவன் பேர் எலிசாடா, இவன் பேர் லியோடா, இவன் பேர் தான் என் வீட்டுக்கு முதல்ல கிடைச்சது எல்லாயா. இவங்களாம் வந்து ஏதோ சும்மா வந்தாங்க. ஆக்சுவலி இந்த ப்ளூ கலர் பர்பிள் கலர், இந்த பர்பிள் கலர், இந்த க்ரீன் கலர், இந்த பர்பிள் கலர் போன்றவங்க பர்பிள் கலர். ஒரு சில இடங்கள் ரிப்பேர் ஆகி கிடக்குது. ஸோ ஆம்புலன்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணேன். எல்லா இடங்களும் ரிப்பேர் பண்ணலாம். இப்போ அயன்கோலம் நான் ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். என்ன ஏன் அடிக்கிற? ஐயோ இந்த அயன்கோலம் மாதிரி துரத்திட்டு வரானே. ஐயோ வந்துட்டான். ஆஃபர் பண்ண செல் பண்ண முடியுமா? ஓ இங்கே அயன்கோலம் இருக்கான். அயன்கோலம் எங்கடா? இப்போ என்னது இது? கண்டி ஐயோ உள்ள இங்கே வந்துட்டேன். கடை சாத்தே அப்பா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போதைக்கு நான் ஏதோ ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டும் புது சீடு, இந்த ரெண்டும் புது சீடு. தம்பி உனக்கு நார்மல் ஆகியடா, இவனுக்கு டைம் படம் சரி பண்ணுவோம். ஐயோ என்ன ஆச்சு உனக்கு எப்படா? ஸோ இங்கே மாடு மாடு இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே கோழி பண்ணைகள், ஆட்டு பண்ணைகள், அப்புறம் இல்லை நாய்க்கான வீடு. ஸோ வந்து என்னெல்லாம் பிரச்சனை நம்ம கட்ட போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நான் சொல்கிறேன். ஸோ இது நான் தான் இந்த சிலை வந்து என்னோடது. ஸோ இன்னொரு சிலையும் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ புது சீட்ஸ்லாம் வந்துருக்குங்களா, அதுலேருந்து ஒரு சீடு தான், ரெண்டு சீடு புதுசாக வந்துருக்கு. அதுலேருந்து ஒன்று நான் நட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது ஒன்று. என்ன அடிச்ச என்ன தேவல மாட்டேங்குதா? ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? யாரா நீ கொய்யல? எவ்வளோ நேரம் என்ன அடிப்ப? ஐயோ அடிக்கிறானே நிஜமா. கீழே ஒரு பால்றா வலிக்குது, அடிக்கிறாங்க. ஓடி போறாடே, என்னையும் அடிக்க அடிக்கிறல்ல. ஒரு 50 அநியாயமாக கொண்டோமே, சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஃபீல் பண்ணுறோம். சரி நாங்கள் என்ன இடம் வேறு எடுத்துருவோம் 2 பூவை. ஸோ இந்த மண்ணை எடுத்துப்போம், இதை போய் அப்படியே அழகாக வைப்போமா? வாங்க. எடுப்போ யாரா நீ? இல்லை அப்படியே அந்த நேரத்துக்கு Minecraft Part 2 ஸ்க்ரீனை ரிப்பேர் ஆனதுனால நான் எந்த வீடியோ நான் எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ பம்ப்கின்லாம் இருக்குது. லெதருக்கு போய் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இதில் ஒரு சில இன்னும் வரல. ஸோ வாங்க இந்த ஊரை விட்டு வெளியே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நான் இடம் விட்டுட்டேன் பார்த்தீங்களா? இங்கே வந்து பூனைக்கான வீடை நான் கட்ட போகிறேன். பூனைங்களுக்கான வீடு கட்ட போகிறேன். நான் இங்கே ஒரு இடம் விட்டு வச்சுருக்கேன். இதை வந்து சின்ன வீடு, இன்னும் வந்து வீட்டெலாம் போட்டு எங்கள் வீட்டு அது வந்து செய்கிறது, அது வந்து கிடையாது. பெரிய நல்ல ஒரு வீட்டு ஃபேமிலி உருவாக்கலாம்னு இருக்கேன். அப்புறம் வந்து ஹவுஸ் கிடச்சின்னா வந்து ஒரு பெரிய ஹவுஸ் 4 ஹவுஸ்
தொடச்சிட்டே இருப்பான் போல. நாட்டை விட்டு ஓட வேண்டியதான், ஓடுற ஊரை விட்டு. ஸோ நான் சொன்னாங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க ஸ்கூலுக்கு நம்ம தொலைச்சிட்டே வரான் பாருங்க. ஐயோ உண்மையாவே வரானே. ஐயோ தள்ளுறா. இவன் மட்டும் ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவோம். வரேன், கிளம்புறேன் நான். ரொம்ப நன்றிக்கா, நாய் தான் நன்றி. நான் போகிறேன், நான் விட்றா. ஸோ நம்ம இடத்துல 3 ஐங்கோலம் இருக்காங்க. இதோட என்னோட பழைய வீடு. பழைய வீட்டுலாம் அந்த நாய்கள்லாம் வந்துச்சு. ஸோ பாருங்கள், நம்ம இடத்துல 3 ஐங்கோலம் நடந்துட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னொன்று ஒரு சில விஷயங்கள் கட்டிக்கிட்டே இருக்கேன். ஒரு சின்ன விஷயம் நான் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரயில்வே ட்ராக் போய், ஏன்னா அந்த சீன் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தங்கச்சி கட்டியிருக்கா. இங்கே பாருங்கள், இங்கே நான் ஒரு சிலை கட்டிகிட்டு இருக்கேன். அவன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிடும். இன்னொரு விஷயமாக கட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், தவளை கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். தங்கச்சியோட ஊர், தங்கச்சியோட கட்டி வீடு, அவருக்கு தனியாக ஒரு வீடு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஊர் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருக்காப்பா. பாருங்க வருது தங்கச்சி கட்டினது சும்மா கிரிக்கிட்டு போகிறது. கிரிக்கிட்டு போகிறது அப்படியே அழகான விஷயமா மாறிடுச்சு. போச்சா என்ன வருது? என்ன இருக்குன்னு நான் வச்சுட்டு இருக்கேன். சரி, இதை எடுத்துங்க. பாருங்க, பாருங்க எவ்வளோ வந்துருக்காங்கன்னு பாருங்க. போச்சு, புலிக்குள்ள உழப்படான்னு நினைச்சேன். கம்பி வந்து உள்ள வரைக்கும் கொட்டிட்டு வந்து போல ஹாட்பர்லாம் இருக்குது. தங்க இந்த பக்கம் எப்படி தாண்டி போன்னு யோசிச்சே இல்லை. பரவாயில்ல, இங்கே ஒரு பானம். ஆஹா, கேவிடாது. ஐயோ, உடையக்கூடாது நினச்சி. ஸோ மைனிங் பண்ணிப்போம். தேவையாடா உனக்கு? பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் பேச்சா பேசுனேன். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த பாட்டுக்கு 2 வெர்ஷன் இருக்குது. சந்தியாவும் பக்ராமும் ஒரு சாங் ஒரு வெர்ஷன் பாடியிருப்பாங்க. நானும் அனுபவம் இந்த வெர்ஷன். இவங்க வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சந்தியா பக்ராமுடைய வெர்ஷன், செகண்ட் ஹாஃப் வந்து எங்கள் வெர்ஷன் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ தி டிட் அவாய்ட் அந்த பாட்டு 2 வெர்ஷன் இருக்கிறதுனால அந்த 2 வெர்ஷனுமே வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஐ லவ் தட் பெட். அப்புறமா எடுத்துப்போம்.
அட முடியலடா. என்னடா பண்ணது? அப்போ எல்லா ஜுவலையும் நினைப்பாங்க அந்த வீடு கட்டுறது. அப்போதான் அப்பா ரெண்டு பிள்ளை கிழிச்சுதான் 2 பிள்ளைய எடுத்தாங்க. அந்த ரணம் எல்லாம் வந்து அவர் அனுபவிச்சும் எனக்கு எல்லாமே இது பண்ணிருக்காங்க. நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதான் சரி அவள் வயசில் கிழிச்சுட்டா சரி நான் நெஞ்சத்தினை சுமந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸோ வெளியே போகிறக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு கைஸ். வெளியே வர்றதுக்குள்ள ஒரு போராட்டமே நடந்து போச்சுடா சாமி. ஸோ தான் தங்கச்சியோட வீடு என்னன்னா வீடு எடுத்துக்கணும். பாருங்க புக்ஸில் வச்சுக்கா.
காமிச்சிட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கோங்க. போட்டுருக்கேன். நாம் இன்னும் சாப்பிடவே இல்லையே. எப்பயோ சாப்பிட்டாச்சு. அவன் இருக்கானா? ஆமாங்க, எல்லாத்தையும் மறந்துடா. இன்னும் மறக்கல போல, தெரியாம அடிச்சிட்டேன் போல. ஸோ வந்து இங்கே ஒரு பார்டர் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இங்கேயும் ஒரு பார்டர் போடணும் தான். அது மட்டும் இல்லை, ஸோ எதுக்கு இவ்வளோ பெரிய பார்டர் நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, எதுக்கு வந்து ஒரு வில்லேஜ் நான் இருக்கேன். ஒரு பூனைக்கான வீடு, அந்த சேலை, அப்புறமா வந்து ஹாப்ஸ்க்கான வீடு எல்லாம் முடிச்சக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த வில்லேஜ் கடை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்படியே ஒரு பெரிய பார்டர் மாதிரியே போதும். ஓகேவா? இன்னும் நிறைய விஷயங்கள் கட்டலான்னு பிளான் இருக்குது. ஐயோ, இவன் பின்னாடியே வந்திருக்கான் போல. இப்போ வரான் போல கைஸ். ஓட வேண்டியதான் நம்ம. அவங்க போர்ஷன் ஏரியா, அவங்க ட்ரீ ஃபார்மிங்கு. அதெல்லாம் ஓடுறேன்ப்பா, எங்கேயும் நில்லு. எங்கர் மேனோட கண்ணு என் பொருளி. ஸோ காப்பு எங்கே அதனால இங்கே ஒரு லைட். Monica, love you Monica. நான் வந்துட்டானா கைஸ், எனக்கு வேறு எதுவும் புரிய மாட்டேங்குது. வந்துட்டு அது ஒரே ஒரு அடி வாங்கிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? வந்துட்டான்னா எல்லாம் அதுவும் சாப்பிடுவான். ஆளை காணோம். அங்கே நின்ட்டான் போலாங்க. சரி, உனக்கு கூலி வைக்காத அவங்ககிட்ட ஒரு அடி வாங்கிப்போமா? ஏன்னா அங்கேயே நிற்கிற டை மண்டையா வந்து தொலைடா. தண்ணிக்குள்ளே விட்டாங்க. என்னையும் அடிக்கிறது. ஓ சரி, என்னையும் அடிக்கிறது. ரொம்ப அடிக்கிறா நீ, பார்த்துக்கோ. என் பார்த்து உனக்கு நிமிஷத்தால. ஐயோ டே, உனக்கு இதே மாட்டான் போடுறாங்க. ஐயோ இவன் ரொம்ப அடிக்கிறான். இவனே அடிச்சு ஓட வேண்டியதான் சாமி. இவனே எப்பவுமே நம்மளை பார்த்தாங்கன்னு பாருங்க. ஒரு பெரிய படையை தொடச்சு. ஸோ டே கலந்துறான். கொண்டு வராடா நான். டே எங்கடா? ஐயோ 4 பேர் வராங்க. சரி, லேக் ஆகி வந்து அவனை அடிச்சிட்டேன். ஸோ நம்மளை மடிக்காமல் நம்மளை எதுவும் நம்மளை சும்மா விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவன் அவங்க வரப்போ விரிஞ்சிடும் போல. அதனால இதை கலெக்ட் பண்ணுவான். உள்ளே இறங்கிடுவாங்க. என்னெல்லாம் பண்ணீங்க நீங்க? ஐயோ தம்பிங்களா, உனக்கெல்லாம் ரிப்பேர் ஆகிருக்கா? இது ஒருத்தட்ட கீழே இறங்கி வாங்க. என் கதை கண்டு உடைக்கும். இவனை கொண்டுடுவான். இல்லை
கைஸ் என்னோட வீடியோ முடிச்சா டாட்டா வயசு பாய். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சுற்றி போட்டாங்க ரைட். ஸோ டாட்டா பாய், see you. ஸோ பார்க்க ஒரு குச்சி எடுத்துக்கிட்டேன். ஐயோ மேலே ஒரு கஷ்டப்பட இருந்தாலும் இது ஸோ இதோட நான் சப்ஸ்கிரைப்